ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவரி சீஷல் எங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கோம். நான் நிறைய என்னோட முக்கியமான நபர்களை உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இவங்கெல்லாம் என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதாவது ஃபேமிலிக்கும் மேலே அப்படின்னு சொல்லணும். இவங்க வந்து பிரமிளா, அடுத்தது வந்து இவங்க ஆர்த்தி, எங்கள் குட்டிச்செல்லம் கலை, அப்புறம் இவங்க வந்து ஜோதி. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக சீஷலுக்கு வந்திருக்கோங்க. அதாவது நம்ம பிரமிளாவுக்கு வந்து பர்த்டே 4 நாள் முன்னாடி முடிஞ்சிருச்சு பர்த்டே. இருந்தாலும் அந்த பர்த்டேக்கு வந்து ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து 1 வீக் முன்னாடியே நாங்கள் வெளில போகும்போது சொன்னாள். சார் அன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய பேர் இருந்தோமா, வயிறு வேற எங்களுக்கு ஃபுல்லாக இருந்தது. உண்மையாக அதுதான் ரீசன். அதனால வேண்டாம் பிரமி, நாங்கள் வயிறு என்னைக்கு காலியாக இருக்கோம் அன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஒரு வழியாக இன்றைக்கி வந்து டிசைட் பண்ணி நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? நீ ஆர்த்தி? காலையில வெறும் கஞ்சி. ரெண்டே இட்லி டின்னர். அவ்வளோதான். பிரமினி? ஆப்பிள் ஜூஸ். நானும் எப்போ ஆஸ் யூஷுவல் நான் கஞ்சி தான். 2 கிளாஸ் குடிக்க வேண்டிய கஞ்சி நான் இன்னைக்கு 1 கிளாஸ் தான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். அடுத்தது நம்ம கலை கேட்போம். கலை, என்ன சாப்பிட்ட? கெல்லாக் சாப்பிட்டேன். ஹாஃப் பவுல் தானே சாப்பிட்ட? குட்டி பவுல் தான். இல்லைனாலுமே நாங்கள் எங்கள் கலைக்கு வந்து நாங்கள் வந்து தட்டில் போட்டு ஊட்டி விடணும். அதுவே வந்து ஜூஸ் அந்த மாதிரி இருந்தால் பாலாடையில் தான் போட்டணும் கலைக்கு. அப்படிதான் சாப்பிடுவோம் எங்கள் கலை. அதனால பிரச்சனை எதுவும் இல்லை. ஜோதி, நீங்கள்? 2 நாளா நான் நீர்மோர்ல தான் வாழ்ந்துட்டேன். 2 நாள் நீர்மோர், 2 நாளாக வயிற்ற காய போட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் அதாவது சீஷல் மெனு கார்டு இன்னும் வரல. அந்த மெனு கார்டில் இருக்கிற அத்தனை ஐட்டமையும் நாங்கள் சாப்பிட போகிறோம். அந்த அத்தனை ஐட்டத்தையும் நாங்கள் காலி பண்ண போகிறோம். அதோடு சேர்ந்து பிரமிளாவோட பர்ஸையும் காலி பண்ண போகிறோம். மெனு இஸ் ஆன் த வே. ஸோ மெனு கார்டு, இந்த மெனு கார்டை வந்து நாங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம். பிரமிளாவோட பர்ஸை காலி பண்ண போகிறோம். ஸோ ஜோதி, சீஷல் வந்து நீங்கள் நிறைய தடவை வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இது என்ன வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? 20 வருஷமா வந்துட்டு இருக்கேன். அப்பா, சமைப்பீங்களா இல்ல எப்பவுமே சீஷல்ல இருப்பீங்களா? சீஷலுக்கு நாங்க லைஃப் டைம் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். ஓ, கான்ட்ராக்ட். 2 வயசுல இருந்து எல்லா ஒகேஷன்ஸ்க்கும் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க தான் கூப்பிடுறோம். சூப்பர்ப்பா. அண்ட் இங்க ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் லாலிபாப் சாசியா கொடுப்பாங்க பாருங்க. ஆஹா, சொல்லும் போதே பசி எடுக்குது. அப்படி வாய் வரும். அண்ட் ஃபிஷ் ஃபிங்கர் நான் அடிச்சு சொல்றேன், எந்த ரெஸ்டாரண்ட்லயும் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரோட ஃபிஷ் ஃபிங்கர் கொடுக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ கிறிஸ்பியா, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அண்ட் சூப் அண்ட் எஸ்பெஷலி கேரளா குசின்ஸ் எல்லாமே, இந்த தலശ്ശേരി மலபார் பரோட்டா யூ ஷுட் ட்ரை கண்டிப்பா. அப்ப இன்னைக்கு நம்ம அதை ட்ரை பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. ஆமா, இந்த மாதிரி பல வகை லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். சொல்லும் போதே எனக்கு பசிக்குது. அதனால ஆமா கண்டிப்பா உங்களுக்கு ஃபுட் பிளாகோட எல்லாமே. ஆமா மேடம், அவங்க வந்து இது பெய்ட் ப்ரமோஷனா இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா கவனிப்பாங்க? சோ இதுக்கான பதில் நீங்க தான் சொல்லணும். இத நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் சீஷல் போயிட்டு நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கும் ஒரு ரிவ்யூ கிடைக்கும். சூப்பர். ஓ, சூப் வந்தாச்சு. இது வந்து கிராப் சூப்பு, இது வந்து மட்டன் சூப்பு. ஸோ நம்ம சூப்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆமாம், சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு மெனுவாக வர வர உங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே காட்டுறோம். ஸோ ஆமாம், அப்டேட் பண்ணுறோம். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கே, சாசி லாலிபாப். எங்கள் குரூப்லேயே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வெறும் குஸ்கா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்திருக்கிறது பேபிகார்ன் ஒரு, அதுவும் ஒரு மாதிரி சாஸாட்டம் இருக்குது. எப்படிங்க இருக்குது? வேற லெவல் இருக்கு. இது எப்படி இருக்கும் தெரியுமா? வேற லெவல்ல இருக்கும். சரி, ஓகே. ஸ்டார்டர்ஸில் ஜூசி லாலிபாப்பை தொடர்ந்து ஃபிஷ் ஃபிங்கர் வந்ததுங்க. அதை கிறிஸ்பியாக பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் நான்வெஜ் பிளாட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோமா, அதுவும் வந்துருச்சு. இதை பாருங்களேன், எவ்வளோ அழகாக அவங்க வந்து பிளேட் பண்ணியிருக்காங்க. வெரைட்டிஸ் பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. அதில் வந்து மட்டன் ஷீக் கபாப் இருந்தது, அப்புறம் சிக்கன் வெரைட்டிஸ் இருந்தது, அப்புறம் ஃபிஷ்ஷு, தந்தூரி ஃபிஷ்ஷும் இருந்தது, அதே மாதிரி தந்தூரி ப்ரானும் இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தோங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டார்டர்ஸையும் ஆர்டர் பண்ணி அந்த தந்தூரி பிளாட்டரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் ஹெவியாகிடுச்சு. ஸோ சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு ஜீரணத்துக்கு இந்த லெமன் மின்ட் மொய்ட்டோ வாங்கினோம். அப்புறம் நம்ம மக்கள் வந்து 2 ஃபலூடா வாங்கியிருந்தாங்க. ஃபலூடா பயங்கர டெலிஷியஸாக இருந்ததுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது. இந்த லெமன் மொய்ட்டோ வந்து அப்படியே நல்லா ஐஸியாக அப்படியே வயிற்றுக்குள்ளே இறங்கும்போது அப்படியே குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அந்த ஐஸ் எல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டோம், அது வேறு விஷயம். இதுவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபலூடாவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மினி ஃபலூடா இது.
சூப்பராக இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம பசங்களுக்காக பேக்கும் பண்ணிட்டு வந்தோங்க. எஸ் காய்ஸ், நாங்கள் எல்லாம் வயிறு ஃபுல்லாக மூக்கு முட்டை சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். எங்கள் கிருத்திகாக்கு வேறு ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குன்றதுனால நீங்கள் செலிபிரிட்டி அவங்களோட ஸ்கெடியூலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுக்கவும் முடியாது. அதனால இதுக்கு நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். பட் மனசு ஷாப்பிங் போகலாம்னு சொல்லுது. அதனால அவளுக்காக நாங்கள் போகிறோம். அடுத்த வாரம் இப்போ எங்களை விஆர்ல ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கும் ஆசை தான். அதாவது ஃபுல்லாக சாப்பிட்டோம், சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா ஃபுட்டுமே. சீஷலை பற்றி சொல்ல வேண்டாம், நம்ம நம்பி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை வராது. சாப்பிட்டு முடிச்சுட்டு உண்மையாகவே எங்கேயாவது போகலாம் போல தான் இருக்குது. இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அது முடியாததுனால சரி எல்லாரையும் கன்சோல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சாட்டர்டே வந்து பிளான் பண்ணிக்கலாமா எப்படின்னு பிளான் பண்ணுறது பெருசாக இருக்குங்க. ஆனால் அவங்கவுங்களோட கமிட்மெண்ட்டில் வந்து எல்லோரும் அவைலபிளாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அவைலபிலிட்டியை பார்த்துட்டு நம்ம எங்கேயாவது சூப்பராக வெளில போகலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, பாய்ங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.